Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு resistors in parallel. Okay, so நம்ம ஆல்ரெடி resistor in series பார்த்துட்டோம். So அதை இதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரி, அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? So first parallel connection என்ன, parallelனா என்ன அப்படினு பார்க்கலாம். சரியா? series connection நம்ம எப்படி பார்த்தோம்? one after another வந்து கனெக்ட் பண்ணனும் அப்படினு பார்த்தோம். இல்லையா? So இங்க parallel connection எப்படி பண்ண போறோம் அப்படினா, இப்போ அங்க கன்சிடர் பண்ண மாதிரியே நம்ம ஒரு மூணு த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். சோ இது A, இது வந்துட்டு B, இது வந்துட்டு C. ஓகே, சோ இது வந்து இந்த த்ரெட்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், இது இதனுடைய எண்டிங் பாயிண்ட். இங்க வந்துட்டு இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இந்த த்ரெட்ல இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். சரியா? சோ இங்க parallel கனெக்ஷனை எப்படி பண்ண போறோம் அப்படினா, ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ இப்போ இந்த A னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே இந்த B னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, B னுடைய எண்டிங் பாயிண்ட் இந்த A னுடைய எண்டிங் பாயிண்டோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? நம்ம ஒன் ஆஃப்டர் another கனெக்ட் பண்ணல. சோ இதுலயே நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். சரியா? சோ அப்ப அந்த C என்ன பண்றோம்? C னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல வச்சிட்டு C னுடைய எண்டிங் பாயிண்ட இதுலயே கொண்டு வந்து வச்சிரணும். ஓகேயா? புரியுதா? சோ அப்ப இது வந்து நமக்கு எப்படி இருக்கு? parallel-ஆ இருக்கு அப்படினு அர்த்தம். ஓகே, சோ இப்போ A and B எடுத்துட்டோம்னா இவங்க ரெண்டும் எங்க கான்டாக்ட் ஆயிருக்காங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ல கான்டாக்ட் ஆயிருக்காங்க. சரியா? உங்க C எடுத்தோம்னா ரெண்டு பாயிண்ட்ல கான்டாக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? சோ இப்படி பண்ணிருந்தோம் அப்படினா that is the parallel connection. சரியா? சோ அப்ப ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ரெசிஸ்டர் எப்படி கனெக்ட் பண்ண போறோம் அப்படினு பார்க்கலாமா? சோ இங்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் எடுத்துக்கிறோம். சோ அது வந்துட்டு இப்படி எடுத்துக்கோம். ஓகே, சோ அந்த ரெசிஸ்டர்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே நம்ம அடுத்த ரெசிஸ்டரையும் கனெக்ட் பண்ணிட்டோம். கொண்டு வந்து இதனுடைய எண்டிங்லயே முடிச்சிட்டோம். ஓகே, சோ அப்படிதான் நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா? அதே நான் ரெசிஸ்டரை வச்சு பண்றேன். இப்போ தேர்ட் ஒன் எடுக்கிறோம், அதுவும் இதுலயே நம்ம கனெக்ட் பண்றோம். சோ அந்த ரெசிஸ்டரையும் இங்கே நம்ம போய் ஃபினிஷ் பண்றோம். ஓகே, சோ இது வந்து R1, இது வந்துட்டு R2, இது வந்துட்டு R3. இப்போ இது மூணு எப்படி இருக்கு? எனக்கு என்ன கனெக்ஷன்ல இருக்கு? parallel கனெக்ஷன்ல இருக்கு. சரியா? ஓகே, சோ இப்போ இது என்ன பண்றோம் அப்படினா, இங்க பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருங்க. சோ இங்க வந்துட்டு ஒரு கீ ஒன்னு வச்சிருக்கோம். சோ இதனுடைய கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு மீட்டர் வந்து இந்த சர்க்யூட்ல நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் சாரி இப்படி பண்ணிக்கலாம்னே. சோ இங்க வந்துட்டு மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ இங்க இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் நான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க வோல்ட் மீட்டர் ஒன்னு கனெக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? அம்மீட்டர் தேவை. இந்த ரெண்டு பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ்ல இந்த ரெண்டு பாயிண்ட்ல நான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சோ அத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வோல்ட் மீட்டர் இங்க வச்சிருக்கோம். ஓகேவா? புரியுதா? சரி, சோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படினா, இந்த ரெசிஸ்டர் இன் சீரிஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? கரண்ட் வந்து சேமா இருக்கும்னு பார்த்தோம். ஓகேவா? ஏன் கரண்ட் அங்க சேமா இருக்கு நம்மளுக்கு? பிகாஸ் அங்க இருந்தது நம்மளுக்கு ஒரு சிங்கிள் லூப், ஒரு பாதை தான் இருந்துச்சு. அப்ப கரண்ட் வந்து அந்த பாதையிலேயே தான் போகுது. சோ கரண்ட் எனக்கு எங்கேயுமே லாஸ் ஆகல. இட் இஸ் சேம் த்ரூ அவுட் த சர்க்யூட். இல்லையா? அப்படிதான் பார்த்தோம் இல்லையா? பட் இங்க பாருங்க, இந்த கரண்ட் இங்கே டிராவல் பண்றாங்க. ஓகே, சோ இப்படியே டிராவல் பண்ணி வந்தாங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே இவங்களுக்கு ஒரு பாத் இருக்கா இல்ல நிறைய பாத் இருக்கா? சோ மூணு பாத் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கிட்ட கரண்ட் வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு போறதுக்கு இங்க ஒரு பாத் இருக்கு, இங்க ஒரு பாத் இருக்கு, இங்க ஒரு பாத் இருக்கு. சரியா? புரியுதா? சோ அப்ப இது வந்து சிங்கிள் லூப் சொல்லாம இந்த சர்க்யூட்ட நம்ம இல்ல, இங்க வந்து 3 லூப்ஸ் இருக்கு, மூணு பாதை இருக்கு. ஓகேவா? இந்த கரண்ட் வந்து எனக்கு மூணு பாதை, இந்த கரண்ட்க்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. இங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம். ஓகேவா? சோ இவங்க என்ன பண்றாங்க? ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. இங்க கொஞ்சம் கரண்ட் போறாங்க, இங்க கொஞ்சம் கரண்ட் போறாங்க, இங்கேயும் கொஞ்சம் கரண்ட் போறாங்க. புரியுதா? சோ இங்க ஐயின் வந்த கரண்ட் எனக்கு இந்த மூணு பாதையிலையும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சோ இப்போ நம்ம ஆல்ரெடி சீரிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஞாபகம், வாட்டர் சிஸ்டம். சோ இப்போ இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்துட்டு ஒரு சிங்கிள் லூப் தான் பார்த்தோம், ஒரு சிங்கிள் பாத் தான் இருக்குன்னு பார்த்தோம். இன்கேஸ் எனக்கு அந்த இடத்துல நான் இங்க ஒரு பாதை எக்ஸ்ட்ரா ஒன்னு வச்சிருக்கேன், இந்த இடத்துல ஒரு பாதை இருக்கு அப்படின்னா இந்த வாட்டர் இப்படி நம்மளுக்கு லைன் இந்த பாத்துலயே வருமா இல்ல இந்த பாத்துக்கு ஓடுமா?
கண்டிப்பா இந்த பாத்துல கொஞ்சம் டிராவல் ஆகும் இல்லையா? சோ இவங்க இப்படி வந்தாலும் இங்க கொஞ்சம் டிராவல் ஆகும் இல்லையா? சோ அதே மாதிரி இங்க வர்ற கரண்ட் வந்து எனக்கு இங்க இந்த பாத்துலயும் போகுது, இந்த பாத்துலயும் போகுது, இந்த பாத்துலயும் போகுது. ஓகே, சோ அப்ப சீரீஸ்ல நான் சொன்ன மாதிரி கரண்ட் வந்து நான் சேம் அப்படின்னு parallel கனெக்ஷன்ல சொல்ல முடியாது. the current is differ. ஓகே, எந்த கரண்ட் எனக்கு டிஃபர் ஆகுது? இங்க இருந்து ஐன்னு போற கரண்ட் இங்க எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே, so in parallel the current is not same. ஓகேவா? so at the same time இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து சர்க்யூட் பிரேக் ஆகுதுன்னு வைங்களேன். இங்க வந்து எனக்கு ஓபன் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அப்போ எனக்கு ஃபுல் சர்க்யூட்டும் எனக்கு வந்து ஒர்க் பண்ணாம போயிருமா இல்ல ஒர்க் பண்ணுமா? ஒர்க் பண்ணும். எது மட்டும்தான் ஒர்க் பண்ணாதுன்னா இந்த இடம் மட்டும்தான் எனக்கு ஒர்க்கிங்ல இருக்காது. பிகாஸ் இங்க வர கரண்ட் தான் எனக்கு இங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, சோ இதுக்கு மேல இது டிராவல் பண்ண முடியாது. சோ இந்த சிஸ்டம் எனக்கு ஒர்க் ஆகாது. பட் இங்க கரண்ட் ஃப்ளோ இருக்கதான் செய்யுது. ஓகே, சோ இங்க இருந்து வர்ற கரண்ட் இப்படி நம்மளுக்கு டிராவல் பண்ணதான் செய்யுது. இந்த பாத்துல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த பாத் வந்து எனக்கு க்ளோஸ்டா தான் இருக்கு. அட் த சேம் டைம் இங்க பாருங்க, இங்க இருந்து வர்றோம். சோ இப்படியே வர்றோம். இந்த பாத்து எனக்கு எந்த ஓப்பனுமே இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லாம எனக்கு இங்க வந்துருது. ஓகேவா? சோ எனக்கு ஓபன் ஆனது இந்த பாத் மட்டும்தான். அப்ப எனக்கு ப்ராப்ளம் இங்க மட்டும்தான். ஓகே, சோ இது ரெண்டும் எனக்கு ஒர்க்கிங்ல தான் இருக்கும். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நம்ம வந்து ஒரு பல்ப் கனெக்ஷன் கொடுக்கறோம் வைங்களேன். சோ இப்ப பாருங்க, ஒரு 3 பல்ப்ஸ் வந்து எடுக்கிறோம். ஓகே, அந்த 3 பல்ப்ஸ் நான் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா parallel கனெக்ட் பண்ணிருக்கேன். சரியா? so that means இந்த பல்புடைய எண்ட்ல தான் இந்த பல்புடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? சோ இந்த பல்புடைய எண்ட்ல இந்த பல்புடைய எண்டிங் பாயிண்ட் இருக்கு. சோ அதே மாதிரி இந்த பல்ப்ஸ்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நான் இன்னொரு பல்ப் வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். சரியா? சோ எண்டிங்ல இன்னொரு. அப்ப இது என்ன கனெக்ஷன்ல இருக்கு? எனக்கு parallel கனெக்ஷன்ல இருக்கு. இதே இந்த பல்ப் வந்து நான் இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், இதுனா என்ன கனெக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம்? சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. இங்க இருந்து இங்க ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு, இங்க இருந்து இப்படி போகும். பட் நான் இது வந்து என்ன கனெக்ஷன்ல கொடுத்திருக்கேன்? parallel கனெக்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இங்க வந்துட்டு இப்போ பேட்டரி கனெக்ட் பண்றோம். ஓகேவா? சோ இப்போ என்ன ஆகும்? எனக்கு கரண்ட் வந்து இப்படி போற கரண்ட் இங்கேயும் ஃப்ளோ ஆகும், இங்கேயும் ஃப்ளோ ஆகுது, இங்கேயும் ஃப்ளோ ஆகுது. ஓகே, சப்போஸ் இந்த சர்க்யூட்ல எனக்கு ஏதோ ஒரு பிரேக் இருக்கு அப்படின்னா இந்த சர்க்யூட் மட்டும், இந்த பல்ப் மட்டும் தான் எனக்கு க்ளோ ஆகாது, இந்த ரெண்டு எனக்கு க்ளோ ஆகும். ஓகே, ஏன்னா இங்க இருந்து வர்ற கரண்ட் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம இதுல டிராவல் ஆகுது. அதே மாதிரி இந்த இதுலயும் எனக்கு இந்த லூப்லயும் எந்த ப்ராப்ளம் இல்லாம டிராவல் ஆகுது. ஓகேவா? சப்போஸ் எனக்கு இங்க வந்து எனக்கு கரண்ட் நல்லா பாஸ் ஆயிட்டு இருக்கு, இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வைங்க. அப்ப இந்த பல்ப் மட்டும்தான் நம்மளுக்கு க்ளோ ஆகாது, இது எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். பிகாஸ் எனக்கு இந்த கனெக்ஷன் மட்டும்தான் ப்ராப்ளம். ஓகேவா? சோ இந்த லூப்ல எனக்கு கிளியரா தான் இருக்கு. சரியா? சோ அதே மாதிரி தான் இங்க. ஓகேவா? அப்ப கரண்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கு? இந்த இடத்துல டிஃபரா இருக்கு. சரியா? சோ ஒரு இடத்துல எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆனாலும் மத்த இடம்லாம் எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். சோ நம்ம வீட்ல எல்லாம் வயரிங் வந்து parallel கனெக்ஷன் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ ஃபேனுக்கு, லைட்ஸ்க்கு இதெல்லாமே எப்படி கனெக்ஷன் பண்ணிருப்பாங்க? parallel கனெக்ஷன். சோ ஒரு இதுல இப்ப ஏதோ ஒரு பிரேக்கேஜ் ஆயிடுச்சு அல்லது அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இது மட்டும்தான், அதுல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சப்ளை வந்து இல்லாம இருக்கும். மத்த எல்லாத்துலயுமே நம்மளுக்கு சப்ளை இருக்கும். ஓகே, பிகாஸ் நம்ம parallel கனெக்ஷன்ல கொடுத்துருக்கறதுனால. சரியா? ஓகே, சோ இப்போ வந்துட்டு கரண்ட் வந்து டிஃபர். சோ அப்ப அதை நம்ம எப்படி எழுதுவோம்? சோ சீரிஸ் கனெக்ஷன்ல என்ன பார்த்தோம்? கரண்ட் வந்து சேமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து டிஃபரண்டா இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, சோ எப்படி டிஃபரண்டா இருந்துச்சு? நம்ம வோல்டேஜ் ட்ராப் என்ன நாங்க எடுத்தோம்? V1 வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து V1 எடுத்தோம். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் V2 வந்து R2 வந்து V2 எடுத்தோம். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R3 வந்து நம்ம V3 எடுத்தோம் இல்லையா? சோ இது மூணையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம பவர் சப்ளை கிடைக்குதுன்னு பார்த்தோம். சோ அதே மாதிரி இங்க என்ன நம்மளுக்கு டிவைட் ஆகுது? கரண்ட். ஓகே, சோ இங்க வர்ற இந்த ஐங்கிற கரண்ட் தான் எனக்கு இங்க வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. சோ இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா I is equal to I1 plus I2 plus I3. புரியுதா? புரியுதா? சோ இங்க I is equal to I1 plus I2 plus I3. இப்போ ரிகார்டிங் V, அங்க V டிஃபரண்ட்,
இங்க v எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன கிடைக்குதோ சோ அது என்ன எது கிடைக்கும் இங்க இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் உனக்கு இங்க கிடைக்கும் இல்லையா. சோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் ஏன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் நம்ம இது மூணுமே கனெக்ட் ஆயிருக்கு. சோ இதுக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோ அதே தான் இதுக்கும் இருக்கும். இதுக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கோ அதுதான் இந்த இதுக்கும் இருக்கும். பிகாஸ் தே ஆர் இன் parallel connection. ஓகே. இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து v. ஓகே. சோ இங்க இந்த v தான் நம்ம இங்க எழுதுறோம். அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இதுனா இந்த ரெண்டு பாயிண்ட்ல யாரெல்லாம் இருக்கா இவங்க என்ன இருக்காங்க. ஓகே. சோ அப்ப இந்த வோல்டேஜ் டிராப் across the R3 வந்து v. சோ வோல்டேஜ் டிராப் across the R2 சேம் v தான். சோ இங்கே அதே சேம் v. ஓகே. அப்போ வோல்டேஜ் இஸ் சேம் இன் தி parallel connection. புரியுதா? சரி. இப்போ இந்த I1 நம்ம கண்டுபிடிச்சு எழுதலாம். சரியா? I1 அப்ப என்னன்னு எழுதலாம்? I1 is equal to what? சோ இப்போ I1 இருக்கு. இந்த சர்க்யூட் எடுத்தா I1 இருக்கு, R1 இருக்கு, V இருக்கு. எனக்கு I1 தேவை. அப்ப நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? சோ ஓம்ஸ் ட்ரையாங்கிள் இருந்து கண்டுபிடிங்க. I நான் கண்டுபிடிக்கணும். அப்பனா V by R. இல்லையா? சோ சீரிஸ்ல வந்து நம்ம v கண்டுபிடிச்சோம். சோ v is equal to IR அப்படினு போட்டோம். இங்க வந்து நம்ம I கண்டுபிடிக்க போறோம். சோ I is equal to v by R. ஓகே. இது ஓம்ஸ்ல பாக்கும்போது மிஸ் சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? சோ I1 is equal to v by R. v க்கு வந்து v1 v2 v3 ன்னு போடலாமா? போடக்கூடாது. because இங்க சேம். சோ v ன்னு தான் நம்ம எழுதணும். ஓகேவா? சோ I1 is equal to v by R1. ஓகேவா? So I2 is equal to என்ன எழுதுவீங்க v by R2. I2 is equal to v by R2. I3 is equal to என்ன எழுதுவீங்க v by R3. சரியா? சோ இப்போ இது மூணே இதுல நம்ம ஈக்குவல் பண்ணலாமா? இதுல போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ எப்படி எழுதலாம் நம்ம? I is equal to I1 க்கு பதிலா நம்ம என்ன எழுத போறோம்? v by R1 எழுத போறோம். சரியா? So I is equal to v by R1 plus v by R2 plus v by R3. சரியா? So எப்படி எழுதி இருக்கோம் நம்ம? இந்த இதையும் இந்த 3 வேல்யூஸை இத போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். சரியா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா சீரிஸ்ல பார்த்த மாதிரியே 3 ரெசிஸ்டர்ஸ் பண்றத எனக்கு ஒரே ரெசிஸ்டர் பண்ணுது. ஓகே. சோ parallel கனெக்ஷன்ல இருக்கிற இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் பண்ற வேலையை எனக்கு ஒரே ரெசிஸ்டர் பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து யாரு இவங்க மூணு பேருக்கு ஈக்குவலா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா. சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இன் parallelனால நம்ம இங்க P அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இங்க மூணு பேர் வச்சு செய்றோம். இந்த மூணு பேர் வச்சு நம்ம இவ்வளவு கரண்ட் எடுக்கிறோம். சோ இதே வர்க்க ஒரு ஆள் பண்ணிடுறாங்க. ஒரு ரெசிஸ்டர் வந்து பண்ணிடுறாங்க. ஓகே. சோ அப்போ வர்க் சேம் தான் இல்லையா. இந்த ரெண்டு இதுவுமே எனக்கு சேம் தான். இங்க நான் மூணு பேர் யூஸ் பண்ணிருக்கேன். இங்க ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. சோ இட் இஸ் ஈக்குவல். ஓகே. நான் இப்போ இது ரெண்டையும் ரிலேட் பண்ண போறேன். புரியுதா? புரியுதாமா? சோ இதே வர்க் தான் இது பண்ணிருக்கு. பட் இன்ஸ்டெட் ஆஃப் 3 ஐ அம் ஹேவிங் தி அதுக்கு ஈக்குவலன்ட்டான ஒரு ரெசிஸ்டர் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன எழுதுவேன்? சோ திஸ் இஸ் V. இங்க பாஸ் ஆகுற கரண்ட் I. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சொல்றேன். ஏன்னா இவங்களுக்குள்ள வேலையை அவங்க பாக்குறாங்க இல்லையா. So effective resistance. So in parallel connection நால RP. சரியா? இது எப்படி எழுத போறேன்? So I is equal to என்ன எழுதுவோம் நம்ம? V by RP. ஓகே. So current இங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம்? I is equal to V by RP. சரியா? So அப்ப இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அங்க வந்து நம்ம V கண்டுபிடிச்சு எழுதணும். ஏன்னா V டிஃபரா இருக்கறதுனால இங்க I கண்டுபிடிச்சு எழுதுறோம். because இங்க I வந்து டிஃபரா இருக்கு. ஓகே. so instead of I we can write V by RP. ஓகே. so that is equal to V by R1 plus V by R2 plus V by R3. சரியா? so next என்ன பண்ண போறோம் பாருங்க. இதுல வந்து என்ன பண்ணலாம்? நான் காமனா எதை வெளியே எடுக்கலாம்? V காமனா வெளியே எடுக்கலாமா? so இங்க V இப்போ இத எப்படி எடுத்துக்கலாம்? 1 by RP ன்னு வெச்சுக்கிறோம். சரியா? சோ இதே தான் நான் எப்படி எடுத்துர்க்கேன்? V into 1 by RP is equal to இங்க V காமனா வெளிய எடுத்துட்டோம். 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. சரியா?
இந்த VA கேன்சல் பண்ணிடலாம். அதனால தான் மிஸ் இதை இங்க தனியா எடுத்தேன். ஓகேவா? So VA கேன்சல் பண்ணிடலாம். So we can write 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Okay, that means if the resistors are connected in parallel connection, okay, so the reciprocal of the effective resistance, இதை எப்படி சொல்லலாம்? இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? 1 by R னா reciprocal of சொல்லுவோம் இல்லையா? So reciprocal of the effective resistance in parallel connection is equal to sum of the reciprocal of the individual resistance. புரியுதா? இந்த R1, R2, R3ங்கிறது இண்டிவிஜுவலா தனித்தனியா இருக்கிற ரெசிஸ்டர்ஸ். இது வந்துட்டு எஃபெக்டிவ் ரெசிஸ்டர்ஸ். இவங்களுக்கு ஈக்குவலா நம்ம கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க ரெசிஸ்டர். சோ இவங்களுடைய ரெசிப்ரோக்கல், இப்ப இவங்களுக்கு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிருக்கோம். இவங்க இந்த ரெசிப்ரோக்கலா இருக்கிற இவங்க 3 பேரை ஆட் பண்ணோம்னா இவங்க நம்ம கிடைச்சிருவாங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டர்ஸ் வந்து கிடைக்கும். அதான் உங்களுக்கு அப்படி டெஃபினிஷன்ல கொடுத்திருப்பாங்க. ஓகே, எப்படி கொடுத்திருப்பாங்க? reciprocal of the effective resistors in parallel is equal to sum of the reciprocal of the individual resistors. சரியா? ஓகே. சோ அப்ப நம்ம அங்க அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்? இது எழுதணும்னு சீரிஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? RS is equal to NR அப்படின்னு போட்டோம். ஞாபகம் இருக்கா? ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அங்க என்ன எழுதலாம்னு பார்த்தோம்? நம்ம RS is equal to NR அப்படின்னு எழுதலாம்னு பார்த்தோம் இல்லையா? சோ அதே மாதிரி parallel கனெக்ஷன்ல நம்ம வந்துட்டு ரெசிஸ்டர்ஸ் வந்து ஈக்குவலா எடுக்கிறோம் அப்படின்னா இங்க எப்படி எழுதலாம்னு பாருங்க. N by R அப்படின்னு எழுதணும். ஓகே, சோ 1 by RP க்கு நம்ம ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம N by R னு போடுறோம். சோ RP கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணிரலாம்? R by N. ஓகே, சோ இங்க NR நம்ம பார்த்தோம். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம வந்துட்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்தோம்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா NR னு போட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதே மாதிரி parallel கண்டிஷன்ல நான் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தேன்னா அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா R by N போட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த சீரிஸ்ல நம்ம ஒன்னு பார்த்தோம். இருக்கிற வேல்யூ சீரிஸ் வந்து எப்படி பார்த்தோம்? இருக்கிற இந்த இண்டிவிஜுவல் வேல்யூஸ்ல எது கிரேட்டரா, இப்ப எக்ஸாம்பிள் இது கிரேட்டரா இருக்குன்னா இதை விட இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் கனெக்ஷன்ல RS is equal to R1 plus R2 plus R3 நம்ம கண்டுபிடிச்சோம். இதுல வந்து இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than the highest of the individual resistance பார்த்தோம். இதுல எது ஹையஸ்டா இருக்காங்களோ அவங்களோட இவங்க ஹையஸ்ட். ஓகே, சோ இட் இஸ் highest, okay, than the highest value. இங்க இருக்கிற highest individuals ஓட இவங்க ஹையரா இருப்பாங்க. ஆனா இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா less than the, இங்க வந்து higher than the, இங்க இருக்கிற highest individual ஓட ஹையரா இருக்கும் பார்த்தோம். இது lesser than the lowest of the individual resistance. Okay, இந்த individual resistanceல இருக்கிறதுல லோவஸ்ட் வேல்யூ இருக்கும் இல்லையா? அதை விட இவங்க கம்மியா இருப்பாங்க. ஓகே, சோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ்ஸர் than the lowest of the individual resistance. புரியுதா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? ஓகே, சோ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் parallel நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ்ல I சேமா இருக்கும். ஓகே, சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் டிஃபரா இருக்கும். சோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V is equal to V1 plus V2 plus V3 அப்படின்னு நம்ம எழுதுவோம். அந்த V1 க்கு ஓம்ஸ் லா பிரகாரம் அந்த V1 னா என்ன, V2 னா என்ன, V3 னா என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி இன்னொரு அதுக்கு ஈக்குவலான ஒரு சர்க்யூட்டை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம டிரைவ் பண்றோம். டிரைவ் பண்ணி the effective resistance வந்து is equal to the sum of the individual resistance அப்படின்னு காட்டணும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் இன் parallel நம்ம என்ன பார்த்தோம்? I வந்து டிஃபரா இருக்கு, V வந்து சேமா இருக்கு. அப்ப I is equal to I1 plus I2 plus I3. சோ அந்த I1 I2 I3 நம்ம ஓம்ஸ் லா வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சோ இத நம்ம பிளேஸ் பண்ணிட்டு இந்த சர்க்யூட்க்கு ஈக்குவலன்ட்டான இன்னொரு சர்க்யூட்டை வச்சு நம்ம 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? Thank you students. Students உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.